பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை வருந்துவான் தவங்கள் செய்ய மாமணன் புணர்ந்து மன்னும் அருந்திரு மேனி தன் பாலங்குரு பாகமாக திருந்திட வைத்தார் சிறை சென்னறி செல்வனாரே. நாங்கள் இப்போ 11ஆம் புராணத்தில் 18 கீழ் புராணங்கள்ல இன்றைக்கு நாங்கள் படிக்கிறது அக்னி புராணத்தில் மகாபுராணம். அக்னி புராணத்தில் மகாபுராணம். அப்போ மகாபாரதம். ஜஜாதி மன்னன் பரம்பையில் வந்தவன் ஆகிய குரு வம்சத்தைச் சேர்ந்தவன் சந்தனு அரசன். சந்தனுவும் கங்கையும் மனம் புரிந்து அவர்களுக்கு பீஷ்மனாக பிறந்தார். சந்தனு அரசன் சத்தியவதி என்பவளையும் மணந்து சித்திராங்க விசித்திரவீரியன் என்ற 2 மகன்களை பெற்றான். சித்திரங்கதா இளமையிலே இறந்து போனதால் காசியரசனை பீஷ்மர் சந்தனுவும் கங்கையும் மனம் புரிந்து அவளுக்கு பீஷ்மர் மனா பிறந்த சந்தனு அரசன் சத்தியவதி என்பவளையும் மணந்து சித்திரங்கதா விசித்திரவீரியன் என்ற மகன்களை பெற்றான். சித்திரங்கதா இளமையிலே இருந்து போனதால் காசியரசனை வென்று அவனுடைய மகளாகிய அம்பாலிகா இருவரையும் தன் சகோதரன் விசித்திர வீரியனுக்கு மனம் செய்து வைத்தார். பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு பிள்ளைகள் இல்லாமலே இறந்து போனவுடன் வியாசதேவர் அஸ்னாபுரத்துக்கு அழைக்கப்பட்டார். வியாசதேவருக்கும் அம்பிகாவுக்கும் பிறந்த பிள்ளை திருதராஷ்டிரன் என்றும் வியாசதேவருக்கும் அம்பாலிகாவுக்கும் பிறந்த பிள்ளை பாண்டு என்றும் அழைக்கப்பட்டன. திருதராஷ்டிரன் காந்தாரியை மணந்து துரியோதனன் முதலிய 100 பிள்ளைகளை பெற்றான். பாண்டு குந்தியை மணந்து யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் என்ற மக்களையும் மாத்ரியை மணந்து நவுலன் சகாதேவன் என்ற மக்களையும் பெற்றான். பாண்டுவின் மகள்களாகிய பஞ்ச பாண்டவர்களை அழிக்க துரியோதனன் பல வழிகளில் முயன்றான். அரக்கு மாளிகைகளில் அவர்களை கொல்ல ஏற்பாடு செய்தான். துரியோதனன் அங்கிருந்து தப்பிய பாண்டவர்கள் ஏக சக்ரா என்ற இடத்தில் பிராமணர்களை போன்று மாறுவேடத்தில் உலவினர். பாஞ்சால நாட்டு மன்னனை தோற்கடித்து அவன் மகளாகிய பாஞ்சாலியை ஐவரும் மணந்து கொண்டனர். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை அறிந்த துரியோதனன் வேறு வழியின்றி அவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை விட்டு கொடுத்தான். அக்னிதேவன் மூலம் தெய்வீக ஆயுதங்களை பெற்றான். அர்ஜுனன் குருவாய துரோணர் அவனுக்கு பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் பாண்டவர்கள் ராஜசூய வேள்வி நடத்தி பல அசுரர்களையும் அரசுகளையும் பெரும் பொருட்களையும் பெற்று இதனால் பொறாமை அடைந்த துரியோதனன் தன் மாமனாகிய சௌனியின் துணையுடன் சூதாட்டத்தில் பாண்டவர்களை வெற்றி கொண்டான். தோல்வியின் காரணமாக பாண்டவர் 12 ஆண்டுகள் வனவாசம் 1 ஆண்டு 5ஆவது வாசம் இருக்க வேண்டி வந்தது. திரௌபதியுடன் 12 ஆண்டு காலம் வனவாசம் முடித்த பஞ்ச பாண்டவர்கள் 1 ஆண்டு காலம் மாறுவேடத்தில் வாழ விராட மன்னன் அவைக்கு வந்தனர். கௌரவர்களுக்கும் விராட மன்னனுக்கும் நடந்த போரில் பாண்டவர்கள் விராட மன்னனுக்கு உறுதுணையாக நின்று வெற்றி பெற்றனர். 1 ஆண்டு காலம் முடிந்த பின்னர் விராட அரசன் மகளாகிய உத்தரையை அர்ஜுனன் மகனாகிய அபிமன்யுக்கு மனம் முடித்தனர். மீண்டும் அஸ்தினாபுரம் திரும்பிய பாண்டவர்களும் தங்களுக்கு சேர வேண்டிய அரசாட்சியை கேட்க துரியோதனன் மறுத்தான். கிருஷ்ணன் இவர்களுக்கு தூதாக சென்று 5 கிராமங்களையும் பாண்டவர்களுக்கு கொடுக்கும்படி சொல்ல துரியோதனன் அதற்கு மறந்து விட்டான். குருஷேத்திரம் என்ற இடத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் துவங்கியது. வயதில் மூத்தவர்களாய பீஷ்மர், குருவாகிய துரோணர் முதலியோர் கௌரவர் பக்கம் இருந்து போர் புரிவதைக் கண்ட அர்ஜுனன் போர் செய்வதற்கு சற்று தயங்கினான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கூறிய உபதேசங்களை பகவத்கீதை எனப்படும். இதில் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, பீஷ்மர், துரோணர் இப்போரில் இறந்து விடுவார்களோ என்று கலங்க வேண்டாம். இறப்பு என்பது அவர்களின் உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவுக்கு என்றும் இறப்பு இல்லை. மனிதன் இறந்தவுடன் அவனது ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியே வரும் ஆன்மா வேறொரு உடம்புக்குள் புகுந்து விடுகிறது. ஆகியால் ஆன்மா என்றும் அழியாதது. ஆன்மாவும் பரமாத்மாவும் 2 கலக்கும் பொழுது ஏற்படுவதே உண்மையான விடுதலை என்று கிருஷ்ணன் உபதேசத்தை கேட்ட அர்ஜுனன் போர் செய்ய ஆரம்பித்தான். சிகண்டியில் உதவியுடன் பீஷ்மரை வென்றான்.
இருப்பினும் பீஷ்மர் உடனே சாகவில்லை. நான் எப்பொழுது உயிரை விட வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்பொழுதுதான் என் உயிர் பிரிய வேண்டும் என்று ஒரு வரத்தை பெற்றிருந்தார் பீஷ்மர். அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்ட பீஷ்மர் பல நாட்கள் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். விராட மன்னன், துருவதன் முதலிய மன்னர்கள் பல துரோணனால் கொல்லப்பட்டனர். போர் தொடங்கிய 15வது நாள் துரோணர் மகன் அசுவத்தாமன் கொல்லப்பட்டதாக ஒரு வதந்தி கிளம்பியது. மகன் இறந்த செய்தி கேட்ட துரோணர் தன் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு மனங்கலங்கி நின்ற சமயத்தில் திருஷ்டத்துமனால் கொல்லப்பட்டார். கர்ணன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான். இறுதியில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுத போர் நடந்தது. துரியோதனின் தொடையினை கிழித்து அவனை கொன்றான் பீமன். துரோணர் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த அசுவத்தாமன் கடுங்கோபம் கொண்டான். நடுநிசியில் பாண்டவர்களின் பாசறையில் புகுந்த அசுவத்தாமன் திருதிருடத்தோய்மனை திரௌபதியின் 5 புதல்வர்களையும் கொன்றான். அசுவத்தாமனை பழிவாங்க வேண்டும் என்று கூறிய திரௌபதி அர்ஜுனனை அசுவத்தாமனுடன் போர் புரியும்படி கூற இருவரும் தெய்வீக அஸ்திரங்களை ஏவினர். அவை பூமியை அழித்து விடும் என்பதனால் அவற்றை திரும்பி பெற்றுக் கொள்ளுமாறு கூறப்பட்டது. அர்ஜுனன் தன் அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் அசுவத்தாமனால் திரும்பி பெற முடியவில்லை. அது நேராக அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கருவில் இருந்த குழந்தையை கொன்றது. இந்த இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து காத்தான் கிருஷ்ணன். அக்குழந்தையை பரீட்சித்து என்ற பெயர் பெற்றது. யுத்தம் முடிந்தவுடன் யுதிஷ்டிரனுக்கு அரசனுடைய கடமைகள் அனைத்தையும் கற்பித்தார் பீஷ்மர். அதன் பிறகு அவர் இறந்து போனார். அரச பதவி பெற்ற யுதிஷ்டிரன் பல யாகங்கள் செய்து திறம்பட ஆட்சி செய்து வந்தார். சில காலங்களில் ஜாதவர்கள் அழிக்கப்பட்டு விட்டனர் என்று கேள்வியிட்டு தன் அரச பதவியை பரிச்சித்திடம் ஒப்படைத்து விட்டு பல சேஸ்திரங்கள் சென்று இறுதியில் இறந்து போயினர். கிருஷ்ணர் பாண்டவர்களை தனது கருவியாக உபயோகித்து கெட்டவைகளை அழித்து நல்லவைகளை நிலைநிறுத்தினர். ஜாதவர்களும் அழிய போவதை அறிந்த கிருஷ்ணன் பிரபாச என்ற சேத்திரத்தில் இறந்து போனான். கிருஷ்ணர் இறந்த பிறகு அவரால் நிர்மாணிக்கப்பட்ட துவாரை கடலில் மூழ்கியது. புத்தரும் கல்கியும். விஷ்ணு தன்னுடைய 9வது அவதாரமாக புத்த அவதாரம் எடுத்தார். இனி வரப்போது 10வது அவதாரமான கல்வி அவதாரம். பல வருடங்களுக்கு முன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது. அசுரர்கள் தேவர்களை வென்றனர். உடனே தேவர்கள் விஷ்ணுவிடம் பாதுகாப்பு தேடி ஓடினர். விஷ்ணுவும் அவர்களிடம் தேவர்களே, வீணாக கவலைப்பட வேண்டாம். மாயா மோகா என்பவன் சுத்தோணதரின் மகன் புத்தனாக பிறப்பான் என்று கூறினர். பல காலங்கள் பிறகு விஷ்ணு வியாசா என்பவனின் மகனாக விஷ்ணு கல்கி அவதாரம் எடுப்பார். கல்கியின் குருவாக ஞக்ஞவல்லியர் இருப்பார். 4 வர்ணங்களும் 4 ஆச்சிரமங்களும் மீண்டும் நிர்மாணிக்கப்படும். மக்கள் புனிதமாக வேதங்கள் சாத்திரங்களை மதித்து போற்றுவார்கள். புதிய சத்திய யுகம் தோன்றும். ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் விஷ்ணு ஒவ்வொரு வடிவங்கள் அவதரிப்பார். விஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி கேட்டும் படித்தும் பயன்பெறுவர்கள் சொர்க்கத்தினை அடைவர். பிரபஞ்சம். அக்கினி பிரபஞ்சம் தோன்றிய வரலாற்றை வசிட்டருக்கு கூற ஆரம்பித்தான். விஷ்ணுவே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொல்களையும் செய்தார். பிரபஞ்ச உற்பத்திக்கு முன்னர் எங்கும் பரப்பிரமே நிறைந்திருந்தது. தொடக்கத்தில் பிரம்மாண்டத்தின் விதைகளை விஷ்ணு தூவ அது மிகப்பெரிய பொன்முட்டையின் வடிவில் தோன்றிட்டு பிரமன் தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொண்டு அதனுள்ளே ஓராண்டு இருந்தார். பிறகு அந்த முட்டையை 2ஆக பிளந்தார். மேல்பகுதி சொர்க்கமாகவும் கீழ்ப்பதி பூலோகமாக ஆக்கப்பட்டது. இதன் பிறகு சொல்லப்பட்ட அக்கினி புராணம் சொல்லும் பிரபஞ்ச உற்பத்தி கதை ஏற்கனவே பல புராணங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. பிரார்த்தனை செய்வது, கோயில் கட்டுவது, சிலை வடிப்பது எவ்வாறு? அக்னி புராணம் பிரார்த்தனை செய்வது எப்படி, கோயில் கட்டுவது எப்படி, தெய்வ வடிவங்கள் செய்வது எப்படி என்பன பற்றியெல்லாம் விரிவாக பல அத்தியாயங்களை கூறி செல்கிறது. அவை பிரார்த்தனை பற்றி கூறும் பொழுது மிக நுணுக்கமான பல விஷயங்களை கூறுவதனால் நூலின் சுருக்கம் கருதி மிகச் சுருக்கியே இங்கு தந்துள்ளோம். சிவன், விஷ்ணு, சூரியன் ஆகிய தெய்வங்களை பிரார்த்திக்கும் பொழுது பொதுவாக எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறுவதுடன் குறிப்பிட்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தெய்வத்துக்குரிய சிறப்பான மந்திரங்களையும் அக்னி புராணம் கூறி செல்கிறது. பிரார்த்தனை தொடங்கும் முன் குளிக்க வேண்டும் என்று கூறுவதுடன் குளிக்கக்கூட பல முறைகளை கூறுகிறது அக்னி புராணம். கோயில் கட்டுதல். ஒருவன் பொருள்களை கொண்டு கோயில் கட்ட வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்பினால் 100 ஜென்மங்கள் செய்த பாவம் போகும். கோயில் கட்டுபவரின் மூதாதையர்கள்
நரகத்திலிருந்து விடுபடுவர். ஒரு கோயில் கட்டுபவர் சுவர்க்கத்துக்கு செல்வர். 2 கோயில்கள் கட்டுவர் பிரம்மலோகத்துக்கும், 5 கோயில்கள் கட்டுவர் சிவலோகத்துக்கும், 16 கோயில் கட்டுபவர் பிறப்பினுக்கும் விடுபடுவர். தானம் செய்வதனால் ஏற்படும் புண்ணியத்தை விட கோயில் கட்டுவதால் ஏற்படும் புண்ணியம் அதிகம். சிலை வடித்தல். கோயில் கட்டுவதை விட ஒரு சிலை வடிப்பது அதிக புண்ணியம். தெய்வங்களின் சிலைகளை நகரத்தை நோக்கி பார்க்கும்படியாக நிர்மாணிக்க வேண்டும். நகரத்துக்கு வெளியே பார்க்கும்படியாக அமைக்க கூடாது. இந்திரன் சிலை நகருக்கு கிழக்கு பகுதியில் அமைந்திருக்க வேண்டும். சண்டியின் சிலை நகருக்கு தென்புறத்திலும், பிரமன் சிலை நகர் நடுவிலும் இருக்க வேண்டும். விஷ்ணுவின் சிலை எங்கு வேண்டானாலும் அமைக்கலாம். விஷ்ணுவின் விதவிதமான சிலைகள் வேறுபட்ட வடிவங்களை கொண்டவை. உதாரணமாக விஷ்ணுவின் 10 யார் நிக்கிறது படிக்கிறதுக்கே பேசாம இருக்கிறீங்க? ரெடியா தானா? வேறுபட்ட வடிவங்களை கொண்டவர். உதாரணமாக விஷ்ணுவின் 10 அவதாரங்களை சிலியாக வடிக்கும் பொழுது மச்ச அவதாரத்தில் மச்சம் ஒரு மீனை போலவே இருக்க வேண்டும். கூர்ம அவதாரத்தில் கூர்மமும் ராமையை போலவும் இருக்க வேண்டும். ஆனால் வராக அவதாரத்தில் வராகத்துக்கு 4 கைகளும் அவற்றில் முறையே கதாயுதம், தாமரை, சங்கு, சக்கரம் ஆகியவை இருக்க வேண்டும். நரசிம்ம அவதாரத்தில் 2 கைகளும் அவற்றில் சக்கரமும் கதாயுதமும் இருக்க வேண்டும். அவர் கழுத்தில் ஒரு மாலை அணிந்திருக்க வேண்டும். வாமன அவதாரத்தில் 2 கைகளிலும் முறையே குடையும் குச்சியும் இருக்க வேண்டும். பரசுராம அவதாரத்தில் 4 கைகளும் அவற்றில் வில், அம்பு, வாள், கோடரி ஆகியவை இருக்க வேண்டும். ராமன் சிலைக்கு 2 அல்லது 4 கைகளுடன் வடிக்கப்படலாம். 4 கைகளுடன் வடித்தால் முறையே அம்பு, வில், சங்கு, சக்கரம் இருக்க வேண்டும். பலராமன் சிலை 4 அல்லது 2 கைகளுடன் இருக்க வேண்டும். 4 கைகளால் கைகளானால் கலப்பை, கதாயுதம், சங்கு, சக்கரம் ஆகியவற்றுடன் வடிக்க வேண்டும். கல்கி அவதாரமாயின் ஒரு பிராமணன் குதிரை மேல் அமர்ந்திருப்பது போலவும் கையில் வில், அம்பு, சங்கு, வாள், சக்கரம் ஆகியவற்றை வைத்திருப்பது போலவும் வடிக்க வேண்டும். கிருஷ்ணரின் சிலை 2 அல்லது 4 கைகளுடன் இருக்க வேண்டும். அவற்றில் முறையே கதாயுதம், சக்கரம், சங்கு ஆகியவை 3 கைகளிலும் 4வது கை வரத முத்திரையுடன் கீழ் நோக்கி திறந்திருக்க வேண்டும். கிருஷ்ணரின் இருபுறங்களிலும் பிரம்மன், சிவன் ஆகியோரின் சிலை வடிக்கப்பட வேண்டும். பிரம்மனுக்கு 4 முகமும் 4 கைகளும் முன்பக்கம் முட்டிய வயிறுடன் தாடி மற்றும் சடையுடன் கூடிய முடியுடனும் இருக்க வேண்டும். பிரம்மன் அன்னத்தின் மீது அமர்ந்திருப்பது போல் இருக்க வேண்டும். பிரம்மனின் இருபுறத்திலும் சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோரும் சிலை அமைக்கப்பட வேண்டும். விஷ்ணுவின் சிலை 8 கைகளுடையதாக இருக்க வேண்டும். 7 கைகளில் முறையே வாள், கதாயுதம், அம்பு, வில், கேடயம், சக்கரம், சங்கு ஆகியவை இருக்க வேண்டும். 8வது கை விரிந்து வரமளிப்பது போல இருக்க வேண்டும். கருட வாகனத்தில் அமர்ந்திருப்பது போலவும் கருடனுக்கு 8 கைகளும் இருக்க வேண்டும். விஷ்ணுவின் வலப்புறத்தில் லட்சுமி, சரஸ்வதியின் சிலைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். லட்சுமியின் கைகளில் தாமரை மலரும், சரஸ்வதி வீணையை வைத்திருப்பது போலவும் வடிக்க வேண்டும். விஷ்ணுவின் விஸ்வரூப வடிவம் வடிக்கப்பட வேண்டும். இச்சிலைக்கு 4 தலைகளும் 20 கைகளும் அமைக்கப்பட வேண்டும். சண்டியின் உருவம் 20 கைகள் கொண்டதாக இருக்க வேண்டும். வலப்புறத்தில் உள்ள 10 கைகளில் முறையே ஈட்டி, வாள், சிறிய ஈட்டி, சக்கரம், பாசக்கயிறு, கேடயம், டமாரம் மற்றும் ஏதேனும் 2 ஆயுதங்கள் இருக்க வேண்டும். 10வது கை வரமளிப்பது போல் அமைக்கப்பட வேண்டும். இடப்புறத்தில் உள்ள 10 கைகளில் முறையே பாம்பு, நீண்ட தடி, கோடரி, அங்குசம், வில், மணி, கொடி, கதாயுதம், கண்ணாடி மற்றும் தடி இருக்க வேண்டும். சண்டியின் உருவத்துக்கு முன் கழுத்து, அறுவட்டை, இருமையின் உருவம் அமைக்கப்பட்டும் அசுரன் எருமையின் உடலிலிருந்து வெளிவருவது போல அமைக்கப்பட வேண்டும். அரக்கர்களின் முடி, கண்கள், மாலை ஆகியவை சிவப்பு வர்ணத்தில் தனவாசிங்க இருக்க வேண்டும். அரக்கன் வாயிலிருந்து ரத்தம் வருவது போலவும் கைகளில் ஆயுதங்களுடனும் இருக்க வேண்டும். அரக்கன் கழுத்தில் பாசக்கயிறு மாட்டப்பட்டு சண்டி தேவியின் சிங்கம் எதிர்ப்பது போல் இருக்க வேண்டும். தேவியின் வலது கால் சிங்கத்தின் மீது, இடது கால் அரக்கனின் முதுகின் மேலும் இருக்கும். சண்டிக்கு சில சமயம் 10, 16 அல்லது 18 கைகளும் வடிக்கப்படும். சிவலிங்கம் களிமண், மரம், இரும்பு, நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி, தாமிரம், பித்தளை, பாதரசம் ஆகியவற்றில் செய்யப்படலாம். தீர்த்த யாத்திரை இடங்கள் கொஞ்சம் மேலே எடுக்கும். ஒரு பாகம் செய்து ஏற்படும் புண்ணியத்திற்கு ஈடாக ஓர் இடத்திற்கு தீர்த்த யாத்திரை செல்வது அமையும்.
புஷ்கரா என்னும் இடம் மிகச்சிறந்த தீர்த்தமாகவும் கருதப்படுகின்றது. இந்த இடத்திற்கு செல்ல கார்த்திகை மாதம் சிறந்ததாகும். புஷ்கராவில் இன்னும் 2 தீர்த்தங்கள் உள்ளன. அவை ஜம்பு மார்க்கம், தண்டுதலகாசிரமம் ஆகியவை. குருஷேத்திரம் சிறந்த தீர்த்த யாத்திரை இடமாகும். சரஸ்வதி நதி குருஷேத்திரத்திற்கு அருகில் ஓடுகின்றது. இந்நதியில் நீராடினால் ஒருவர் பிரம்மலோகம் அடைய முடியும். கங்கை நதி பாய்ந்து செல்லும் இடங்கள் அனைத்தும் புண்ணிய தீர்த்தங்களாக கருதப்படுகின்றன. கங்கை நதியில் மண்ணை எடுத்து தலைமீது வைத்துக் கொள்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். கொஞ்சம் மேலே ஆடுங்க. நான் பிறகு எடுக்கிறேன். இடங்களை மனைவித்து புண்ணிய தீர்த்தங்களாக கருதப்படுகின்றன. கங்கை நதியில் மண்ணை எடுத்து தலைமீது வைத்துக் கொள்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பிரயாகை என்பது மற்றும் ஒரு சிறப்பான இடம். பிரமன், விஷ்ணு, இந்திரன் மற்றும் தேவர்கள், கந்தர்வர்கள், அப்ஸ்டாஸ்கள் எப்பொழுதும் இங்கு இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் 2 புண்ணிய நதிகளாகிய கங்கையும் ஜமுனையும் இணைந்து பிரயாகையில் ஓடுகின்றன. முனிவர்களின் கூற்றுப்படி மாசி மாதத்தில் ஒருவன் 3 நாட்கள் பிரயாகையில் நீராடுவது கோடிக்கணக்கான பசுக்களை தானம் கொடுப்பதை காட்டிலும் சிறந்தது என்கின்றனர். சிவபெருமான் பார்வதியிடம் வாரணாசியின் சிறப்பை கூறியுள்ளார். சிவன் எப்பொழுதும் வாரணாசியை விட்டு நீங்குவதில்லை. வாரணா அசி என்ற 2 நதிகளும் சேரும் இடத்தில் இந்நகரம் இருப்பதால் இதற்கு வாரணாசி என்று பெயர். காசி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. நர்மத நதியும் புனிதம் வாய்ந்தது. அனைத்து தீர்த்தங்களிலும் சிறப்பு புண்ணியம் வாய்ந்தது காயாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து வந்தான். அத்தவத்தை கண்ட அஞ்சிய தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். காயாசுரன் முன்பு தோன்றிய விஷ்ணு வரத்தினை பெற்றுக்கொள் என்று கூறினர். காயாசுரன் உடனே, ஐயனே, எல்லா தீர்த்தங்களிலும் மிக புண்ணியம் வாய்ந்த தீர்த்தமாக நான் இருக்க வேண்டும் என்று வேண்டினான். வரத்தினை பெற்றுக்கொண்ட காயாசுரன் மறைந்தான். தேவர்கள் சுவர்க்கலோகம் திரும்பினர். காயாசுரன் மறைந்த காரணத்தினால் பூமி வெறிச்சோடி கிடந்தது. உடனே விஷ்ணு தேவர்களை அழைத்து யாகம் நடத்துமாறு கூறினர். காயாசுரனை சந்தித்து அவன் உடம்பின் மீது யாகம் செய்ய வேண்டும் என்று கூறி அவனுடைய உடம்பினை கேட்குமாறு கூறி அனுப்பினர். காயாசுரன் இதற்கு சம்மதித்தவுடன் அவனுடைய தலை உடும்பி நின்று கீழே விழுந்தது. உடனே பிரம்மன் காயாசுரனின் தலையற்ற உடல் மீது யாகம் நிகழ்த்தினர். ஆனால் யாகம் தொடங்கிய சிலது நேரத்தில் உடம்பு அசைய ஆரம்பித்தது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியிருந்தது. தேவர்கள் அனைவரும் ஒரு கல்லில் புகுந்து அக்கல்லினை கயாசுரன் உடலின் மீது வைத்தால் அவ்வுடம்பு அசையாமல் நிற்கும். இதன் பின்பு யாகத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்று எண்ணினர். முடிவில் விஷ்ணுவை அக்கல்லினுள் புகுந்து கொண்டார். இதற்கு காரணம் விஷ்ணுவும் தேவர்களும் எப்பொழுதும் கயாவில் தங்கியிருப்பவராவர். கல்லினை பற்றி வேறொரு கதையும் வழங்கப்படுகின்றது. பிரமனின் மகனாகிய மாரீச்சு காட்டிற்கு சென்று மலர்களை கொண்டு வந்ததால் மிகவும் களைப்புற்று இருந்தான். தன் மனைவி தர்ம விரதாவை நோக்கி, நான் மிகவும் களைப்புடன் இருக்கின்றேன். இன்று என்னுடைய கால்களை நீ கழுவி விட வேண்டும் என்று கூறினான். தர்ம விரதாவும் சம்மதித்து தன் கணவரின் கால்களை கழுவி விடும் போது திடீரென்று பிரம்மா அங்கு வந்தார். தன் கணவனின் கால்களை கழுவுவதா அல்லது கணவனின் தந்தையாகிய பிரமனை உபசரிப்பதா என்று கலக்கமுற்ற தர்ம விரதா உடனே பிரமனை வரவேற்றார். இதனால் கோபம் கொண்ட மாரீச்சி அவளை கல்லாக மாற வேண்டும் என்று சாபமிட்டார். தான் செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று நினைத்த தர்ம விரதா நீண்ட காலம் தவம் புரிந்தாள். அவள் தவத்தில் மனம் மகிழ்ந்து விஷ்ணு அவளுக்கு வரமளிக்க நினைத்தான். தர்ம விரதாவும் தன் கணவன் தனக்கு இட்ட சாபத்தினின்று விடுதலை வேண்டும் என்று கேட்டார். ஆனால் தேவர்களோ மாரீச்சி மிகவும் சக்தி வாய்ந்த முனிவர் என்றும் அவர் இட்ட சாபத்தை திரும்ப பெற முடியாது என்றும்
கூறி தர்ம விரதாவை ஒரு புனிதமான கல்லாக மாற்றி விடுவது என்றும் தேவரால் கல்லில் எப்பொழுதும் தங்கி இருப்பதாகவும் இருப்பதாகவும் உறுதியளித்தனர். அந்த கல்லானது கஜாசுரனின் உடல் மேல் வைக்கப்பட்டது. யாகம் முடிந்த பின்பு விஷ்ணு கஜாசுரனிடம் எல்லா தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த தீர்த்தமாக கயா கருதப்படும் என்று வரமளித்தார். இந்த கயா தீர்த்தத்தில் தான் பாண்டவர்கள் விஷ்ணுவை வேண்டி தவம் செய்தனர். ஜோசியம். அடுத்து அக்னி புராணம் ஜோசியம் என்ற தலைப்பில் பல விஷயங்களை விரிவாக கூறுகிறது. உதாரணமாக திருமணங்கள் சைத்திர பௌஷ மாதங்களில் நடைபெறக்கூடாது என்றும், மிதுனம் துலாம் என்ற ராசிக்குரிய நாட்களில் திருமணம் நடைபெறக்கூடாது என்றும், யாத்திரை போவதற்கு வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்றும், பூசம் அஸ்வினி ஹஸ்தம் திருவோணம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இல்லாத நாட்களில் மருந்தெண்ணக்கூடாது என்றும் சொல்லுகிறது. நோயில் கிடந்தவர்கள் குளிப்பதற்கு சனிக்கிழமை சிறந்ததாகும். முதலில் குழந்தைக்கு முட்டையடிக்கும் பொழுது அது செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ இருக்கக்கூடாது. காது குத்தல் புதன் அல்லது வியாழக்கிழமையில் நடைபெற வேண்டும். புதிய உடைகளை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அணியக்கூடாது. இதை தொடர்ந்து மந்திரங்கள் பற்றியும் வர்ணாசிரமங்கள் பற்றியும் பிராயச்சித்தங்கள் செய்வது பற்றியும் அக்னி புராணம் பேசுகிறது. விரதங்கள் ஒரு வாரத்தில் குறிப்பிட்ட திதி கிழமை குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட மாதம் பருவங்கள் சூரியன் சூரியன் இருக்கும் உத்தராயண தட்சநாயன காலங்கள் என்பவற்றை அடுத்து குறிப்பிட்ட சமயத்திற்குரிய விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. கார்த்திகை சித்திரை அஸ்வினி மாதங்களிலும் வரும் சுக்லபட்சம் முதல் நாள் பிரதமை பிரமனுக்குரிய நாளாகும். அன்று பிரமனை வழிபடுவது நன்று. இரண்டாவது நாளன்று துவீதியை பூக்களை தின்று 2 அஸ்வினிகளையும் வணங்க வேண்டும். இவ்விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அழகிய உடலையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவர். கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவீதியை திதியில் யமனை வழிபட வேண்டும். இந்த நாளில் விரதம் இருப்போர் நரகலோகம் செல்ல மாட்டார். இந்த நாளில் பலராமனையும் கிருஷ்ணனையும் துதிக்கலாம். சித்திரை மாதம் சுக்லபட்சம் திருதியில் விரதம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். சிவன் பார்வதியை மணந்த நாள் இதுவாகலில் விரதத்திற்கு கௌரி விரதம் என்று பெயர். பழங்களை வைத்து சிவன் பார்வதியை வழிபட வேண்டும். பார்வதி தேவியை கீழ்கண்ட நாமங்கள் கூறி பிரார்த்திக்க வேண்டும். அவை லலிதா, விஜயா, பத்ரா, பவானி, குமுதா, சிவா, வசுதேவி மற்றும் கௌரி. சுக்லபட்சம் 4ஆம் நாள் சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படும். கண தேவதைகளை வழிபடுவதற்கும் சிறந்த நாள். வாசனையுள்ள மலர்களை வைத்து வழிபட வேண்டும். சுக்லபட்சம் 5ஆம் நாள் இருப்பது பஞ்சமி விரதம். இவ்விரதத்தினால் நோயிட்ட வாழ்வும் கெட்ட சவுனங்களை பார்த்ததில் இருந்து விடுதலையும் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி திதி சிறப்பானதாகும். சுக்லபட்சம் 6ஆவது நாள் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சஷ்டி விரதம். இவ்விரதம் இருப்பவர்கள் வெறும் பழங்களை மட்டுமே உண்ண வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்வதால் ஏற்படும் பலன்கள் என்றென்று நிற்பவை ஆகும். விரதம் கார்த்திகை மாதத்தில் அனுஷ்டிப்பது சிறப்புடையதாகும். சுக்லபட்சம் 7ஆவது நாள் சூரியனுக்கு வந்தது. இன்று எடுக்கப்படும் சப்தமி விரதம் மனத்தின் கவலைகள் அனைத்தையும் போக்கவல்லது. பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நினைப்பவை நடந்தேறும். குழந்தை பாக்கியமற்றவருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். 8ஆவது நாள் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி மிக முக்கியமானது. கிருஷ்ணரின் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் கிருஷ்ணன். ஆதலால் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் அவதரித்தார். ஆதலால் ஆவணி மாதத்தில் வரும் அஷ்டமி திதி மிக முக்கியமானதாகும், சிறப்பு வாய்ந்ததும் ஆகும். அந்நாளில் விரதம் இருந்து கிருஷ்ணரை வேண்டினால் 7 ஜென்மத்தில் செய்த பாவம் விலகிவிடும். கிருஷ்ணரின் ஜெயந்தி அன்று ரோஹி, சந்திரன், தேவை, வசுதேவர், யசோதை, நந்தன், பலராமன் ஆகிய அனைவரையும் வணங்க வேண்டும். கிருஷ்ணன் குறிப்பிட்ட இந்த அஷ்டமி திதியில் பிறந்ததால் அந்த நாளுக்கு ஜென்மாஷ்டமி என்று பெயரும் வழங்கப்படுகிறது. சுக்லாபட்சம் கிருஷ்ணாஷ்டமி 2க்கும் 8ஆவது நாள் அஷ்டமி திதி இருந்து அது எந்த மாதமாயிருப்பினும் அது சிறப்பு வாய்ந்த நாள் எனப்படும். உதாரணத்துக்கு அந்த நாள் புதன்கிழமை என்று எடுத்துக்கொண்டால்
அஷ்டமி என்று பெயர். இவ்வாறு வரும் அஷ்டமியில் ஒருவர் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு காலத்தில் திரா என்ற பிராமணன் ரம்பா என்ற தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு கௌஷிகா என்ற மகனும் விஜயா என்ற மகளும் இருந்தனர். திராவிட கனடா என்று ஒரு பெருமை இருந்தது. அந்த எருமையை புல்வெளிக்கு கூட்டிச் சென்று உண்ண வைப்பது கௌஷிகாவின் வேலை. ஒரு சமயம் கௌஷிகா பாகீரதி நதியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது எருமை புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சில திருடர்கள் வந்து அந்த எருமையை திருடி சென்றனர். கௌஷிகாவும் அதன் சகோதரியையும் எருதியினை தேடிக்கொண்டு ஒரு ஆற்றில் அருகில் வந்தனர். அந்த ஆற்றில் சில பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். கௌஷிகாவும் அவன் சகோதரியும் தங்களுக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது என்றும் உண்ணுவதற்கு சிறிது உணவு கொடுக்கும்படியும் கேட்டனர். அப்பெண்களும் அவர்கள் இருவரும் தங்களை போல் புத்தாஷ்டமி விரதமிருந்தால் கொடுப்பதாக கூறினர். கௌஷிகா விரதத்திற்கு சடங்குகளை செய்தவுடன் அவனுடைய எருமை தெய்வாதீனமாக திரும்ப வந்து சேர்ந்தது. பிறகு கௌஷிகா தன் சகோதரி விஜயாவை யமனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தான் அயோத்தியின் அரசனாக ஆட்சி செய்தான். சில காலங்களில் கௌஷிகாவின் தாய் தந்தையர் இறந்து போயினர். விஜயா யமன் மூலமாக அவர்கள் நரகத்தில் இருப்பதாகவும் கௌஷிகாவும் தானும் புதாஷ்டமி விரதம் அனுஷ்டித்தால் தம் பெற்றோரை நரகத்தில் இருந்து விடுவிக்கலாம் என்றும் அறிந்து அவ்வாறே செய்ய அவர்களும் நரகத்தின்று சொர்க்கம் போயினர். சுக்லபட்சம் 9ஆம் நாள் வருவது நவமி திதி. அது அஸ்வினி மாதத்தில் வரும் பொழுது கௌரி தேவியை வணங்கி விரதம் இருப்பதற்கு மிகச்சிறந்த நாளாகும். 10ஆம் நாள் சுக்லபட்சம் தசமி திதியில் விரதம் இருந்தால் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக திகழ முடியும். 11ஆம் நாள் ஏகாதசி திதி விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த நாளாகும். ஏகாதசி விரதம் இருப்போருக்கு குழந்தை பெறும் பொருட்களும் கிடைக்கும். 12ஆம் நாள் சுக்லபட்சம் துவாதசி திதி எனப்படும். ஆவணி மாதத்தில் வரும் துவாதசி மாடு கன்றுகளை வழிபடுவதற்கும் சித்திரையில் வரும் துவாதசி மன்மதனை வணங்கவும் சிறந்த நாளாகும். வருடம் முழுவதும் துவாதசி விரதம் இருந்தால் ஒருவர் நரகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. அதிலும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் துவாதசி அன்று திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் புண்ணிய நதிகளில் நீராடினால் கிடைக்கும் புண்ணியத்தை விட அதிகமாக கிடைக்கும். புதன் கோளும் அச்சமயத்தில் இருந்தால் கிடைக்கும் புண்ணியம் இரட்டிப்பா. 13ஆம் நாள் சுக்லபட்சம் அனுஷ்டிக்கப்படுவது இதெல்லாம் எழுதி வச்சு பாரு, திருப்பி திருப்பி திரையோதசி விரதம். மன்மதன் இவ்விரதம் இருந்து சுயர்மானை வேண்டியதாக கூறப்படுகிறது. இத்திதியில் சுயர்மானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் மிக்க சிறப்புகளை பெற்று வாழ முடியும். இந்திரனும் இத்திதியில் விரதம் இருந்து சுயர்மானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்சம் 14ஆம் நாள் கடைபிடிப்பது சதுர்த்ததி விரதம். இச்சமயத்தில் விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்து சுவர்க்கத்தை அடைய முடியும். மகா பால்குண மாதங்களில் கிருஷ்ணபட்சம் 14ஆம் நாள் வரும் சதுர்த்ததி சிவராத்திரி எனப்படும். இவ்விரதம் இருப்போர் உண்ணா நோன்பு இருந்து இரவு முழுவதும் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சிவராத்திரி அன்று உறங்காமல் விரதம் இருப்போரின் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும். காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் ஆணாயினும் பெண்ணாயினும் பல 100 நரம்புகள் உள்ளன. அவற்றில் 10 நரம்புகள் மிக மிக முக்கியமானவை. அவையாவன இடகலை, பிங்கல, சுசிமுனா, காந்தாரி, ஹஸ்தி, ஜீசாவா, பிரித, யசு, அலம்புஷா, ஹிகி, சங்கினி என்பனவாகும். இந்த நரம்புகளை உயிர் உடலில் இருக்க உதவுகின்றன. இழுத்து விடும் மூச்சை காற்று பிரணவாயு எனப்படும். இந்த பிரணவாயு அல்லாமல் அபான, சமான, உதான, வியான, நாக, கூர்ம, கிரிகர, தேவதத்த, தனஞ்சய என்று 9 வகை வாயுக்களும் உடலில் இயங்குகின்றன. சிவனாலும் விஷ்ணுவாலும்
கூட வணங்கப்படுபவர்கள் காயத்ரி. இந்த தேவி எங்கும் நிறைந்திருக்கின்றாள். ஒவ்வொரு மனிதன் இதயத்திலும் அன்ன வடிவாக இருக்கிறாள். ஒருவர் இந்த மந்திரத்தை 7 தடவை கூறினால் அவர்கள் பாவம் தொலைந்துவிடும். 10 முறை கூறினால் சுவர்க்கம் செல்லலாம். 108 முறை கூறினால் பிறப்பினின்று விடுபடலாம். ஓம் என்ற பிரணத்துடன் இம்மந்திரத்தை தொடங்க வேண்டும். அரசனின் கட்டளை. அரசனின் தலையாய கடமைகள் அரசனின் தலையாய கடமை நாட்டின் பகைவர்களை பகைவர்களை வெல்லுதலும் தன் நாட்டு மக்களை நன்கு காப்பாற்றுவதும் நாட்டுக்கு வளம் சேர்த்தலும் ஆகும். அவர்களுடைய எல்லைக்குள் இருக்கும் தவசிகளுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் அவர்கள் தவம் நன்கு நடைபெற பாதுகாக்கும் உதவி செய்ய வேண்டும். அரசனுடைய அமைச்சர்கள் அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும். அவன் மனைவி அறநெறி பிறளாதவளாக இருத்தல் வேண்டும். ஓர் அரசன் இறந்தால் அமைச்சர்களும் புரோகிதரும் காலத்தை விரியம் செய்யாமல் அடுத்த அரசனுக்கு முடிசூட்ட வேண்டும். ஒரு நாடு அரசன் இல்லாமல் இருப்பது நினைக்க முடியாத ஒன்றாகும். முடிசூட்டப்பட வேண்டிய மன்னன் அந்நிகழ்ச்சிக்கு முன்னர் மண்குவியல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு உறுப்புக்கும் குறிக்கப்பட்ட முறையில் குறிக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை குறிக்கப்பட்ட உறுப்புக்கு பூசுதல் வேண்டும். மலை உச்சியிலிருந்து எடுத்த மண்ணை காதுகளுக்கும், கிருஷ்ணன் கோயிலின் மண்ணை முகத்துக்கும், இந்திரன் கோயில் மண்ணை முதுகுக்கும், அரண்மனை மண்ணை நெஞ்சுக்கும், யானை தந்தத்தால் தோண்டிய மண்ணை விளக்கைக்கும், காளை மாட்டின் கொம்புகள் அறிய மண்ணை இடக்கரத்துக்கும், ஆற்றிலிருந்து எடுத்த மண்ணை பக்கங்களிலும், ஜாகவுண்டத்தின் மண்ணை தொடைக்கும், மாட்டு கொட்டடியின் மண்ணை பாதத்துக்கும் பூச வேண்டும். மன்னன் இம்முறையில் மண்குளியல் செய்த பிறகு பட்டாபிஷேகம் செய்து கொள்ள தகுதியுடையவனாகிறான். 4 வகைப்பட்ட அமைச்சர்கள் அபிஷேகம் செய்து வைப்பர். பிராமண அமைச்சர்கள் தங்க பாத்திரத்தில் காய்ச்சிய நெய்யினை ஏந்தி கிழக்கு திசையிலும், சத்திரிய அமைச்சர்கள் இனிப்பு கலந்த தயிரை வெள்ளி பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு தெற்கு திசையிலும், மேற்கு புறத்தில் வைசிக அமைச்சர்கள் தாமிர பாத்திரத்தில் தயிரை வைத்துக் கொண்டு நிற்பார். வடக்கு புறத்தில் சூத்திர அமைச்சர்கள் எல்லா ஜீவ நதிகளிலும் இருந்து கொண்டு வந்த நீரை அரசன் முடியில் ஊற்றுவார்கள். இந்த சடங்குகள் முடிந்த பிறகே அவன் உண்மையாகவே அரசனாவான். தீயினை வலம் வந்து தன் குருவின் பாதத்தினை தொட்டு வணங்கி தன்னுடைய படைகளுடன் யானை அல்லது குதிரை மீது அமர்ந்து வீதியில் வலம் வர வேண்டும். அரச பதவி ஏற்றுக்கொண்டபின் பல பதவிகளில் தக்கவர்களை நியமிக்க வேண்டும். ஒரு சத்திரியனோ பிராமணனோ படைத்தலைவனாக நியமிக்கப்பட வேண்டும். கடிதம் எடுத்து செல்பவன் வலுவான உடம்புடையவனாகவும், ரத சாரதிகள் குதிரைகளின் இயல்பை தெரிந்தவனாகவும், கருவூல அதிகாரி வைரம் முதலிய கற்களின் தன்மையை நன்கு அறிந்திருக்க வேண்டும். மருத்துவன் யானைகளின் கண்காணிப்பாளன் ஒருவன், குதிரைகளின் கண்காணிப்பாளன் ஒருவன், அரண்மனை அதிகாரி ஒருவன், அரண்மனை பெண்களை கவனித்துக் கொள்ள ஓர் அதிகாரி ஆகியோர் நியமிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் அதற்கு தகுதியும் அதில் விருப்பமும் உள்ளவனையே நியமிக்க வேண்டும். இவ்வாறு நியமிக்கப்படும் அதிகாரிகள் அரசனுக்கு விசுவாசமுடையவர்களாய் இருப்பதுடன் அவன் கட்டளைகளை மீறாமல் செயல்படுவனாக இருத்தல் வேண்டும். இந்த அதிகாரிகள் பொது இடத்தில் மகிழ்ச்சி தரும் விஷயங்களையே அரசனுக்கு சொல்ல வேண்டும். விருப்பத்தகாத கசப்பான விஷயங்களை சொல்ல வேண்டுமானால் அரசனை தனியே சந்தித்து கூற வேண்டும். அரசனை பணியில் ஈடுபட்டவர்கள் அரசப்பணியில் ஈடுபட்டவர்கள் திருடர்களாகவோ அரசனை அவமதிப்பவர்களாகவோ இருக்கக்கூடாது. அரசனை போல் உடை அணியவும் கூடாது. அரசனிடம் அதிகமாக நெருங்கவும் கூடாது. தாங்கள் அறிந்த ரகசியங்களை வெளியிடக்கூடாது. ஒவ்வொரு 10 கிராமங்களுக்கும் கவனிப்பாளர்களாக ஒரு அதிகாரியும் 100 கிராமங்களுக்கு ஒரு மேலதிகாரியும் இருக்க வேண்டும். நாட்டில் நடக்கின்றவற்றை ஒருவருக்கும் தெரியாமல் அறிந்து அரசனிடம் நேரே சொல்லக்கூடிய ஒற்றர்களை நியமிக்க வேண்டும். அரசனுடைய ஆட்சி எல்லையில் உள்ளவர்கள் செய்யும் புண்ணியத்தில் 1/6 பங்கு அரசனை சென்றடையும். அதே போன்று குடிமக்கள் செய்யும் பாவங்களிலும் 1/6 பங்கு மன்னனை சென்று அடையும். பொய் கூறுபவனுடைய சொத்தில் 8 பங்கு தண்டனையாக விதிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்படும். காணாமல் போன ஒருவருடைய சொத்தை 3 வருடங்கள் வரை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. 3
வருடம் முடிவதற்குள் சொத்தின் உரிமையாளர் வந்து கேட்டால் அரசன் அதனை ஒப்படைத்து விட வேண்டும். 3 ஆண்டுகள் முடிய சொத்துக்காரர் வரவில்லை என்றால் அந்த சொத்து அரசனை சேர்ந்துவிடும். மைனர்கள் என்று அழைக்கப்படும் இளம் குழந்தைகளின் சொத்தை பாதுகாத்தவர்களுக்கு வயது வந்தவுடன் அவரிடம் ஒப்படைப்பது அரசன் கடமையாகும். ஓர் அரசனுடைய ஆட்சி எல்லைக்குள் ஒரு பொருள் களவு போய்விட்டால் களவை கண்டுபிடிப்பதற்கு முன் அதே மதிப்புள்ள வேறு பொருளை இழந்தவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். கள்வன் பிடிபட்டு களவாடப்பட்ட பொருளும் கிடைத்தால் அது அரசனின் கஜானாவில் சேர்க்கப்படும். 1/5 பங்கு தானியங்கள் வரியாக செலுத்தப்பட வேண்டும். கைவினைஞர்கள் இலவசமாக அரசனுக்கு வேலை செய்வார்கள். அரண்மனையிலிருந்து அவனுக்கு உணவு வழங்கப்படும். அரசன் இளவரசனை அதிக கவனத்துடன் வளர்க்க வேண்டும். 4 விதமான சாத்திரங்கள் அவனுக்கு போதிக்கப்பட வேண்டும். முதலாவது தர்ம சாத்திரம். எது சரி எது தவறு என்பதை சாத்திரம் சொல்கின்றது. 2வது அர்த்த சாத்திரம், இது பொருளாதாரத்தை பற்றி கூறுகிறது. 3வது தனுர்வேதம், போர் செய்யும் முறைகளை கூறுகின்றது. இறுதியாக வரும் சிற்ப சாத்திரம், இது கைவினை பற்றி கூறுகின்றது. இளவரசனை பாதுகாவலர் நியமிக்கப்பட வேண்டும். இளவரசனை எப்பொழுதும் படித்தவர்கள் மதிப்புக்குரியவர்களுடன் பழகுவதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். இளவரசன் நல்ல பண்புடனும் வளரவில்லை எனில் அவனை சிறைக்கு அனுப்ப வேண்டியது அரசன் கடமை. சிறையில் அவன் சௌக்கியமாக இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அரசன் வேட்டையாடுவதில் மது அருந்துதல், சூதாடுதல், சூதாட்டம் முதலியவற்றை அறவே விட்டுவிட வேண்டும். பிரயாணம் செய்வதிலேயே பொழுதை கழிக்க கூடாது. முதலில் தன்னிடம் வேலை செய்பவரிடம் நல்ல பெயர் எடுத்து பின்பு தன் நாட்டு மக்களிடம் அதே போல் இருக்க வேண்டும். அதன் பிறகு அவன் பகைவர்களை வெல்லும் வலிமை பெறுகின்றான். அரசாட்சிக்கு கெடுதல் செய்பவர்கள் உடனடியாக கொல்லப்பட வேண்டும். செய்ய வேண்டியவற்றை உடனே செய்யாமல் காலம் தாழ்த்தினால் செய்யப்படுவதின் நோக்கம் வீணாகிவிடும். அரசன் செய்ய நினைப்பதை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது. ஒன்றை செய்து முடித்தவுடன் அதன் பயனை அனுபவிக்கின்றவர்கள் இது அரசன் செயல் என்று புரிந்து கொள்வார்கள். மந்திரிகளை ஆலோசித்தே அரசன் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். உண்பதற்கு முன்னும் உறங்குவதற்கு முன்னும் உணவும் படுக்கையும் ஆபத்தில்லாதவையா என்று பார்க்க வேண்டும். அரசன் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்துவதற்கு 7 வழிமுறைகள் உள்ளன. அவை சாம, தான, பேத, தண்டம், மாயை, உபேக்ஷா, இந்திரஜாலம் என்பன. இவற்றில் முதல் 4 மிக முக்கியமானவை. சாம என்றால் மென்மையான முறையில் தன் வழிக்கு கொண்டு வருதல். தான என்றால் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு தேவையான பொருளை கொடுத்தல். பேத என்றால் அவர்களுக்குள் இருக்கும் பிளவுகளை பெரிதாக்கி ஒருவரை தன்வசம் இழுத்தல். தண்டம் என்றால் தண்டனை கொடுத்தல். மாயம் என்றால் வஞ்சகம் செய்தல். உபேக்ஷா என்றால் வேண்டுமென்றே ஒருவரை உதாசீனப்படுத்தி தன் காரியத்தை முடித்தல். இந்திரஜாலம் என்றால் செப்பிடு வித்தை மூலம் காரியம் சாதித்தல். அரசன் ஒருவர் செய்யும் தவற்றுக்கு ஏற்ப தண்டனை வழங்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய பொருள் ஒன்றினை காணவில்லை என்று பொய் கூறினால் அரசவையினின்று விளக்கப்பட வேண்டும். பசு, யானை, குதிரை, ஒட்டகம் ஆகியவற்றை கொள்பவனின் கை அல்லது கால் வெட்டப்பட வேண்டும். தங்கம், வெள்ளி, பெண்ணை கடத்தி செல்பவன் ஆகியோர் தூக்கிலிடப்பட வேண்டும். விஷம் கொடுப்பவன், தீ வைப்பவன் ஆகியோருக்கு மரண தண்டனை வழங்கப்படும். கணவனை மதிக்காத மனைவி நாய்கள் ஏவப்பட்டு கொல்லப்படுவாள். கனவுகள். பின்வரும் கனவுகள் தீக்கனவுகள் என்று கூறப்படும். மனிதர்கள் மேல் மரம் முளைப்பது போலவும் புல் முளைப்பது போலவும் கனவு காணுதல். கனவு காண்பவர் தான் முட்டையடித்துக் கொண்டிருப்பது போலவும் அழுக்கான உடை அணிந்திருப்பது போலவும் கனவு காணுதல். திருமணம், பாடல் பாடுவது, பாம்பினை அடிப்பது, மிருகங்களை கொல்லுவது போல் கனவு காணல் ஆகியவையும் தீய கனவுகளாகும். எண்ணெய் குடிப்பது போலவும் பறவைகளின் மாமிசம் சாப்பிடுவது, வீடு இடிந்து விழுவது போல், குரங்குகளுடன் விளையாடுவது போல் கனவு காண்பது தீக்கனவுகளாகும். தீய கனவு காண்பவர் விஷ்ணு, சிவன், கணேசன், சூரியன் ஆகியோரை வணங்க வேண்டும். முதல் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு வருடத்தில் பலிக்கும். 2ஆம் ஜாமத்தில் காணும் கனவு 6 மாதத்தில், 3ஆம் ஜாமத்தில் காணும் கனவு 3 மாதங்களில் பலிக்கும். 4ஆம் ஜாமத்தில் காணும் கனவு 15 நாட்களிலும், விடியற்காலையில் காணும் கனவு 10 நாட்களும் பலிக்கும். ஒருவர் முதலில் நல்ல கனவும் அடுத்த தீய கனவும் கண்டால் தீய கனவே
முதலில் பலிக்கும். ஆகையால் ஒருவர் நல்ல கனவு கண்டால் அதன் பிறகு தூங்குதல் கூடாது, உடனே எழுந்து விட வேண்டும். பின்ன வருவன பற்றி காணும் கனவுகள் நல்ல கனவுகள் என்று கூறப்படும். மலைகள், குதிரை அல்லது எருதின் மேல் சவாரி செய்தல், வெண்ணிற பூக்கள், மரங்கள் ஆகியவை ஒருவர் தனக்கு நிறைய கைகள் தலைகள் இருப்பது போலவும், புல் புதர் தன்னுடைய கொப்புளில் இருந்து வளர்வது போலவும் கனவு காணுதல், வெண்ணிற மாலை அணிந்திருப்பது போல, சூரிய கிரணம், பகைவனின் கொடியை பற்றுதல் ஆகியவை நல்ல கனவுகளாகும். ஒருவர் பாயாசம் உண்ணுவது போல் காணுதல், கனவு காண்பவன் தானே இறந்து விடுவது போல் கனவு காணுதல், வீடு தீப்பற்றி எரிவது போல் கனவு காணுதல் நல்ல கனவுகள் என்று கூறப்படும். ஈரமான துணிகள், பழங்கள் நிறைந்த மரங்கள், நீளமான மேகம் கனவில் வந்தால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். சவுனங்களும் அவை தரும் குறிப்புகளும். தீய சவுனங்கள் என்பவை ஒருவன் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது எதிர்படவோ காணவோ கூடாதவை. பஞ்சு, காய்ந்த புல், சாணி, தோல் பொருள், முடி, விதவை, உடைந்த பாத்திரம் ஆகியவளை பார்த்துவிட்டு வெளியே புறப்படக்கூடாது. புறப்படும் பொழுது இவற்றை பார்க்க நினைந்தால் சிறு நேரம் தங்கி விஷ்ணுவை தியானித்து விட்டு செல்ல வேண்டும். பிரயாணம் புறப்படும் பொழுது வாத்தியங்களின் ஒலி ஒலிக்க கூடாது. ஒரு காரியத்துக்கென புறப்பட்டவர்களை மீண்டும் அழைக்கக்கூடாது. பின்வருவனற்றை பார்த்து புறப்பட்டால் நல்ல சவுனம் என்று கூறப்படும். அவை வெண்மையான பூக்கள், நீண்டு நிரம்பிய பாத்திரம், இறைச்சி, வயதான ஆடு, பசு, குதிரை, யானை, தீ, தங்கம், வெள்ளி, வாள், குடை, பழம், சங்கு, தயிர், இடியோசை, பிணம் ஆகியவையாம். கழுதை எருதில் வந்தால் நல்லது நடக்க போறது என்று பொருள். பன்றி அல்லது எருது இடமிருந்து வலம் சென்றால் நல்ல சவுனம், வலம் இருந்து இடம் சென்றால் கெட்ட சவுனம். குதிரை, புலி, சிங்கம், பூனை, கழுதை ஆகியவை வலமிருந்து இடம் சென்றால் நினைத்தது கைகூடும். நரி, பல்லி, பன்றி ஆகியவை இடப்புறம் இருந்தாலும், குரங்குகள் வலப்புறம் இருந்தாலும் நல்ல சவுனம். நரி 7 முறை உழைத்தால் நல்ல சகுனம். காகம் வீட்டின் வாசலில் வந்து குரல் கொடுத்தால் விருந்தினர் வருவர். ஒரு கண்ணினால் சூரியனை காகம் பார்த்தால் ஆபத்து வரப்போவதாக அர்த்தம். காகம் மண்ணை மேலே பூசி இருந்தால் நினைத்தது கைகூடும். நாய் வீட்டின் உள்ளே தொடர்ந்து குறைக்குமானால் வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்கும். ஒருவருடைய வழியை மறுத்து கொண்டு நாய் நின்றால் திருடு போகும். நாயின் வாயில் இறைச்சியுடன் பார்த்தால் நல்ல சகுனம். என்னடாக்கின இது? மாடு இடைவிடாமல் குரல் மாடு இடைவிடாமல் குரல் கொடுத்தால் வீட்டு தலைவனுக்கு ஆபத்து. இது இரவு நேரத்தில் நடந்தால் திருட்டு அல்லது வீட்டுக்குள்ளோருக்கு மரணம் சம்பவிக்கும். பசு புறாவுடன் விளையாடினால் பசுவிற்கு மரணம் ஏற்படும். யானை தன் வலக்காலை இடக்காலால் தேய்த்தால் நல்ல சவுனமாகும். யானை தன் காலினால் வலப்பக்கம் தந்தத்தை தேய்க்குமானால் வளமை பெருகும். ஒருவர் பிரயாணம் புறப்படும் போது குடை கீழே விழுமானால் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. நல்ல நட்சத்திரங்கள் இருக்கும் நாளிலேயே பிரயாணம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கும் நாளில் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. வெளிநாட்டில எல்லாம் பார்த்து செய்யணும். வெளிநாட்டுல இல்ல இந்த காலத்துல யாரும் பார்த்து செய்யணும். அதுதான் ஏதாவது நடக்காது. போர் ஓர் அரசன் போருக்கு புறப்படுவதனால் புறப்படுவதற்கு 7 நாட்கள் முன்னர் தொடங்கி பின்வரும் முறையில் ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்ட தேவதைகளை பூசிக்க வேண்டும். முதல் நாள் சிவன், விஷ்ணு, கணேசன். 2ஆம் நாள் திக்குபாலகர்கள். 3ஆம் நாள் ஏகாதச ருத்திரர்கள். 4ஆம் நாள் கோள்களும் விண்மீன்களும். 5ஆம் நாள் அஸ்வினி தேவதைகள், புண்ணிய நதிகள். 6ஆம் நாள் எதிர்பார்க்கப்படும் வெற்றியை மனதில் கொண்டு சடங்குகளுடன் கூடிய அபிஷேகம் அரசனுக்கு செய்யப்பட வேண்டும். 7ஆம் நாள் போருக்கு புறப்படுதல். போருக்கு புறப்படும் படைகள் தலைநகருக்கு கிழக்கு திசையில் கூட வேண்டும். படைகள் புறப்படும் போது அப்படைகளுக்கு முன்னர் இசை முழங்குவோர் செல்ல வேண்டும். புறப்பட்ட படை முன்னோக்கி செல்ல வேண்டுமே.
தவிர தவிர திரும்பி பார்க்க கூடாது. புறப்பட்ட படைகள் 2 மைல் தூரம் சென்ற பிறகு தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். விஷ்ணு முதலானவர்களை துதிக்க வேண்டும். அரசன் நேரடியாக போர் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்து அரசன் இறக்க நேரிட்டால் போரில் தோற்க வேண்டி வரும். ஒரு யானையை பாதுகாக்க 4 ரதமும், ஒவ்வொரு ரதத்துக்கு 4 குதிரைப்படைகளும், ஒவ்வொரு குதிரைக்கும் 4 காலாட்படை என்ற முறையில் அணிவகுப்பு இருக்க வேண்டும். படையில் முதலில் செல்வது காலாட்படை, அடுத்து வில் வீரர், அடுத்து குதிரைப்படை, இவற்றின் பின்னே ரதப்படையும் அதன் பின்னர் யானைப்படையும் செல்ல வேண்டும். படையின் முற்பகுதியில் கோழைகள் இடம்பெறக்கூடாது. அவர்கள் பின்னணியில் நிற்க வேண்டும். தைரியம் வீரம் உடையவர்களே தூசிப்படையில் இருக்க வேண்டும். சூரியன் எதிர்ப்புறமாக இல்லாமல் படைக்கு பின்புறம் இருக்கின்ற முறையில் போர் புரிய வேண்டும். போரில் உயிர் துறப்பவர் நேரே வீர சுவர்க்கம் போவர். உண்மை வீரர்கள் சிந்தும் இரத்தம் எல்லா குற்றங்களையும் கழுவி விடுகிறது. பல யாகங்கள் செய்வதை காட்டிலும் போர்க்களத்தில் ஆயுதங்கள் தன்மேல் படுமாறு ஏற்றுக்கொள்வது சிறப்புடையதாகும். போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடுதல் ஒரு பிராமணனை கொன்ற பாவத்தை விட அதிகமாகும். போர் என்பது சமபலமுடைய இருவருடைய நிறைவிட வேண்டும். புறமுதுகிட்டு ஓடுபவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள், ஆயுதம் ஏந்தாமல் போர்க்களத்தில் நிற்போர் என்பவர் மேல் ஆயுத பிரியோகம் செய்யக்கூடாது. போரில் பிடிபட்டவர்களை சிறையில் வைக்காமல் தன் மக்களைப் போல் நடத்த வேண்டும். ராமன் லக்மணனுக்கு சொல்லிய அரச நீதிகள். ராமன் லக்மணனுக்கு கூறியதாக பல அரச நீதிகளை அக்கினி புராணம் கூறுகின்றது. அவையாவன அரசனுடைய கடமைகள் 4 ஆகும். முதலாவது செல்வத்தை சேகரிக்க வேண்டும். 2வது சேகரித்ததை பெருக்க வேண்டும். 3வது அதனை காக்க வேண்டும். 4வது அதனை வழங்க வேண்டும். அரசன் பொறுமையுடையவனாக இருத்தல் வேண்டும். பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பணிவும் பொறுமையும் புலன்களை வெல்வதால் கிடைக்கின்றது. பொறி புலன்கள் மதம் பிடித்த யானை போன்றவை. அவற்றை கட்டுப்படுத்தாவிட்டால் பொறுமை பணிவு என்ற பண்புகளை அந்த யானைகள் கீழே போட்டு மீத்துவிடும். அரசன் அகிம்சை மேற்கொள்பவனாய், சத்தியத்தை காப்பாற்றுவனாய், தூய்மை உடையவனாய் இருத்தல் வேண்டும். அரசன் எல்லா சடங்குகளையும் தவறாமல் செய்வதுடன் ஏழைகட்கூட உணவிடுதலையும் பாதுகாப்பு வேண்டி வருபவர்களை பாதுகாக்கவும் வேண்டும். இனிய வார்த்தைகளையே பேச வேண்டும். இன்றிருக்கும் உடம்பு நாளை இல்லாமல் போகும். உடலுக்கு தேவைப்படும் இன்ப வேட்டைகளில் இறங்கி அரச கடமைகளிலிருந்து தவறுவன் அடிமுட்டாளாவான். துயரப்பட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கொடுக்கும் சாபம் எத்தனை பெரிய அரசனையும் கீழே தள்ளிவிடும். தேவர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் உண்டு. தேவர்கள் இனிய வார்த்தை பேசுகின்றனர், விலங்குகள் கடுமையான சொற்களையே பேசுகின்றன. தெய்வங்கள் இனிய வார்த்தை பேசுவது போல் மன்னனும் தனக்கு நன்மை செய்யும் நண்பர்களிடம் மட்டுமல்லாமல் தீமை செய்யும் பலரிடம் கூட இனிய சொற்களையே பேச வேண்டும். அரசன் தன் குருவிடம் வணக்கத்தை, நேர்மையானவரிடம் நேர்மை பண்பையும், கடமை மூலம் தெய்வங்களையும், அன்பு செய்வதன் மூலம் பணியாளர்களையும், தானம் செய்வதன் மூலம் ஏழைகளையும் திருப்திப்படுத்த வேண்டும். அரசனுக்கு 7 அங்கங்கள் உள்ளன. அரசன், அமைச்சர்கள், நண்பர்கள், கருவூலம், படை, கோட்டை, நாடு. இவற்றில் மிக முக்கியமானது நாடாகும் என்பதை எப்படியும் அதனை காத்தே தீர வேண்டும். அரசன் அமைச்சர்களையும் அரசியல் புரோகிதர்களையும் தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அறிவில்லாத முட்டாளாகிய அமைச்சர்களை அரசன் கலந்து ஆலோசிக்க கூடாது. அரசனுக்குரிய அடையாளங்கள் அவருடைய செங்கோல், பொன்னாளாகிய தடி, வெண்கொற்ற குடை ஆகியவையாம். அரசனுடைய குடை அன்னத்தின் தூவி, மயிலிறகு, கொக்குகளின் இறகு ஆகியவற்றால் செய்யப்படலாம். எதனால் செய்யப்பட்டாலும் முழுவதும் ஒன்றாகவே இருக்க வேண்டுமே தவிர தூவி, மயிலிறகு, இறகு ஆகியவற்றை ஒன்றுடன் ஒன்று கலக்கக்கூடாது. சிம்மாசனம் மரத்தால் செய்யப்பட்ட பொன் தகட்டால் மூடப்பட வேண்டும். வில் என்பது இரும்பு, கொம்புகள், மரம் ஆகியவற்றில் எதனாலும் செய்யப்படலாம். சிறந்த வில் என்பது 4 கையளவு நீளமுடையதாக இருக்க வேண்டும். அரசன் ஓராண்டு வரிப்பணத்தை படக்கலங்கள் செய்ய செலவழிக்கலாம். சங்கம சொத்துக்கள். ஆண் வாரிசு இல்லாமல் ஒருவன் இறந்தால், அவனுக்கு கடன்கள் இருந்தால், அவன் சொத்துக்களுக்கு யார் உரிமையாகிறார்களோ அவனே அக்கடன்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். வாரிசாக உள்ள ஆண்மகன் சொத்தை ஏற்கும் பொழுது கடனையும் ஏற்க வேண்டும். ஆனால் கணவனோ
மகனோ கொண்ட கடனுக்கு மனைவி பொறுப்பாளியாக மாட்டாள். ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து கடன் வாங்கி இருந்தால் அப்பொழுது கணவருக்கு பிறகு மனைவி பொறுப்பாளி ஆவார். சாட்சி இல்லாமல் கடன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அக்கடன் உண்மையாவே கொடுக்கப்பட்டது என்று அரசன் நம்பினால் 64 நாட்களுக்குள் அக்கடனை திருப்பித் தர உத்தரவிடலாம். பொய் வழக்கு கொண்டு வந்தவனுக்கும் அதற்கு சாட்சி கூறியவனுக்கும் தக்க தண்டனை வழங்கப்படும். பொய் சாட்சி கூறும் பிராமணன் நாடு கடத்தப்படுவான். ஒருவன் சாட்சி கூறுகின்றேன் என்று ஒத்துக்கொண்டு பிறகு பின்வாங்கினால் பொய் வழக்கு போட்டவனுக்கு கிடைக்கும் தண்டனை போல் 8 மடங்கு அதிக தண்டனை கிடைக்கும். கடன் கொடுக்கும் போது கொடுப்பவன் பெறுபவன் சாட்சிகள் ஆகிய அனைவர் பற்றியும் முழு விவரங்கள் எழுதப்பட வேண்டும். கடன் பெற்றவர் தவணை முறையில் கடனை திருப்பி தந்தால் அத்தவணைகள் அனைத்தும் மூலக்கடிதத்தில் அறியப்பட வேண்டும். கடனை திருப்பி தந்தால் கடன் கொடுக்கும் பொழுது சாட்சிகளின் எதிரே கொடுக்கப்படுவது போல கடனை திருப்பி அடைக்கும் பொழுது சாட்சிகளை வைத்துக் கொண்டே திருப்பி கொடுக்க வேண்டும். சாட்சி கூற முன்வருவர் தலையில் பஞ்சு, நெருப்பு, நீர், விஷம் இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொண்டுதான் சாட்சி சொல்ல வேண்டும். இதுகள் எங்களுக்கு தேவையில்லை, சும்மா கூட போட்டுக்கிடாது. பொய் சாட்சி கூறுவதை பற்றி அறிந்து கொள்ள ஒரு வழி உண்டு. 7 ஆல இலைகளை அடுக்கி அதன் மேல் ஒரு நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டு அக்கினியை 7 முறை விளம்பரம் வேண்டும். அவர் கை வேகவில்லையானால் உண்மை கூறுகிறார் என்றும், இவைகளை தாண்டி நெருப்பு கையை சுட்டால் பொய் சாட்சி கூறுகிறார் என்றும் தெரிந்து கொள்ளலாம். சாட்சி கூறுபவனை தண்ணீருக்குள் அமுக்கி வைத்து அவன் சாகவில்லையோ உண்மை சொல்லுகிறான் என்றும், செத்து விட்டால் பொய் சாட்சி கூறுகிறான் என்றும் அறியலாம். இறக்கும் ஒரு தந்தை உயில் எழுதி வைத்திருந்தால் அதன்படி அவன் சொத்து பிரிக்கப்படும். அப்படி இல்லாமல் பிள்ளைகள் அனைவருக்கும் சமமான பங்கு கிடைப்பதனால் அவன் மனைவிக்கும் சமமான பங்கு ஒன்று உண்டு. இவ்வாறில்லாமல் தன் தந்தை சொத்து முழுவதையும் மூத்த மகனிடம் விட்டு செல்வதும் உண்டு. பாட்டனின் சொத்து தந்தைக்கும் மூத்த மகனுக்கும் சமமாக கிடைக்கும். பாட்டனார் சம்பாதிக்காமல் இல்ல நான் பாக்குறேன். இது என்னத்துக்கு இல்ல, சும்மா இது தேவையில்லை எங்களுக்கு. மருத்துவம் கவிதைக்கு அதை வாசி. இலக்கியமும் இலக்கணமும் கவிதைக்கு 4 வகையான சந்தங்கள் உண்டு. நெடுங்கணக்கில் மொத்தம் 64 எழுத்துக்கள் உள்ளன. அவற்றில் 21 உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படும். எழுத்துக்களை 3 வகையாக உச்சரிக்கலாம். அவை முறையே உதத்தா. எங்களுக்கு விளங்காத விஷயம். குறிப்பிட்ட காலத்தில் பிரளயங்கள் வந்து போகின்றன. 4000 யுகங்களுக்கு பிறகு பிரளயம் தோன்றுகிறது. 100 ஆண்டுகளுக்கு மழையின்மையால் உயிர் வர்க்கங்கள் மடிகின்றன. விஷ்ணுவின் ஏவலால் வசியும் சூரியன் சமுத்திரத்தின் நீரை வெட்டச் செய்கின்றான். 7 சூரியன்கள் ஆகாயத்தை தோன்றி 3 உலகங்களை மெரிக்கின்றனர். பெரும் பாம்பின் மூச்சுக்காற்றும் எஞ்சியவற்றை எரிக்கின்றது. 3 உலகமும் எரிந்து அனைத்து சமநிலையான பொழுது கருமேகங்கள் தோன்றி விடாது மழை பொழிகின்றது. 100 வருடங்களுக்கு விடாது மழை பொழிகின்றது. விஷ்ணுவின் மூச்சு காற்றிலிருந்து புயல் காற்று உருவாகி மேகங்களை விரட்டுகின்றது. எங்கும் நீரே நிறைந்திருப்பதால் விஷ்ணு நீரின் மேல் உறங்குகின்றார். ஒரு கப்பல் முழுவதும் ஒரு கல்பம் முழுதும் உறங்கிய விஷ்ணுவிடம் முனிவர்கள் வந்து 3 உலகங்களையும் படைக்குமாறு வேண்டுகின்றனர். கீதை. ஸ்ரீ கிருஷ்ணர் குருஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணனுக்கு உபதேசிக்க கீதை சாரத்தை அக்னி புராணம் இங்கு பேசுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ண குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதையின் சாரத்தை அக்னி புராணம் இங்கு பேசுகிறது. இப்பூத உடம்பு இருப்பதால் மகிழ்ச்சி அடைவதற்கோ இவ்வுடம்பு அழிந்து விட்டால் துக்கப்படுவதற்கு எவ்வித காரணமும் இல்லை. ஆன்மா அழிவதும் இல்லை, தேய்வதும் இல்லை. அழிக்கப்படாதது. அது சிரஞ்சீவித்துவம் உள்ளது. ஆத்மாவை பற்றி யாரும் ஆள தேவையில்லை. ஆத்மா
ஆத்மன் அதை ஆத்மன் அதை விரும்புவதும் இல்லை. விரும்புவதும் இல்லை. பொறிபுலன்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இந்த உண்மையை அறிய முடியாது. ஆத்மாவை அறிந்தவர் எந்த பொருட்களுக்கும் ஆசைப்படுவதில்லை. ஆத்மா எந்த தொழிலிலும் ஈடுபடுவதும் இல்லை. லாப நஷ்டம் எதையும் பெறுவதும் இல்லை. இந்த உண்மையை அறிவது மாயையாகிய வெள்ளத்திலிருந்து தப்புவதற்குரிய கருவியாகும். இந்த அறிவு செயலிலிருந்து ஆத்மாவை விடுதலை செய்கின்றது. செயல் என்பது பரபிரமத்தில் இருந்து தோன்றுவதாகும். இதை அறிந்த ஆத்மா தாமரை மேலில் இருக்கும் பனித்துளி போல் மிக பரிசுத்தமானது. இந்த ஞானம் பெற்றவன் எல்லா பொருளிலும் தன்னையும் தன்னில் எல்லா பொருளையும் காண்கின்றான். விஷ்ணுவை 4 வாய்ப்பட்ட மனிதர்கள் வணங்குகிறார்கள். துன்பத்தினால் நைந்து போனவர்கள் முதல் நிலையினர், பொற்செல்வன் தேடுபவர் 2வது வாயினர், 3வது வாயைச் சேர்ந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலால் உந்தப்பட்டவர்கள், 4வது வாயைச் சேர்ந்தவர்கள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒருமைப்பாட்டை அறிந்தவர்கள். பரபிரம்மம் மிக அல்பமாக புல்லினிடத்தும் பேராற்றலும் தூய்மையும் படைத்த ஞானிகளிடத்தும் கலந்து நிற்கிறது. உடம்போடு சேர்ந்த பொறிப்புலன்கள் பயனற்றவை. உலகப் பொருள்களோடு தொடர்பை உண்டாக்கவே இவை பயன்படுகின்றன. பரபிரம்மம் பொறிப்புலன்களை கடந்து நிற்பது. அதற்கென்று சில இயல்புகள் உண்டு என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். பரபிரம்மே அனைத்தையும் ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறது. எல்லையற்ற பேராற்றலே பிரம்மஸ்வரூபம் ஆகும். ஒரு சிலர் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமையை தியானத்தில் அறிகின்றனர். ஒரு சிலர் நல்ல செய்கைகளின் மூலம் பரமாத்மாவை அறிகின்றனர். ஜமகீதை. முன்னொரு காலத்தில் வச்சிரவா என்றொரு மன்னன் இருந்தான். அவனுக்கு நச்சிகேதா என்றொரு மகன் இருந்தான். வச்சிரவர் ஒரு பெரிய யாகம் செய்து தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டான். நச்சிகேதா தன்னை யாருக்கும் தன் தந்தை கொடுக்கின்றான் என்று திருப்பி திருப்பி கேட்டான். அதனால் கோபம் கொண்ட வச்சிரவா, உன்னை யமனுக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறினான். தந்தையின் பதிலை கேட்ட மகன் யமனுடைய உலகத்துக்கு சென்றான். அங்கு 3 நாட்கள் தங்கி யமனை பார்த்தான். அங்கு சென்ற யாரும் மீண்டும் பூலகம் திரும்புவதில்லை. ஆனால் நச்சிதேவாவை கண்ட யமன் மனமகிழ்ந்து நச்சிகேதாவை கண்ட யமன் மனமகிழ்ந்து அவன் மீண்டும் பூலகம் செல்ல வரம் கொடுத்தான். ஆனால் அதை விரும்பாத நச்சிகேதா யமனிடம் ஆத்மாவை பற்றிய உண்மை இயல்பை தெரிந்து கொள்ள அவனை வேண்டினான். யமன் நச்சிகேதாவிற்கு ஆத்மாவை பற்றி கூறியவையே யமகீதை என்று வழங்கப்படுகின்றது. யமன் கூறுவதாவது, உலகத்தில் உள்ள மக்கள் நிலையில்லாத பொருட்களாகிய பதவி, பணம், வீடு என்பவற்றில் மயங்குவது வினோதமாக உள்ளது. ஞானிகள் இவற்றில் ஈடுபடக்கூடாது, இவற்றை நெருங்க விடக்கூடாது, பழகிவிட முடியாத நிலையை அடையக்கூடாது என்று சொல்லியிருந்தும் மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பரபிரமம் இவை அனைத்தையும் பெற்றிருக்கின்றது. ஆனால் இவற்றோடு ஒவ்வொருவரும் அதனை காண முடியாது. ஆனால் எல்லாவற்றிலும் அது ஊடுருவி நிற்கின்றது. ஆத்மா என்பது இவ்வுடம்பினுள் உரைகின்றது என்றாலும் இவ்வுடம்பே ஒரு ரதமாகவும் அறிவு ரதத்தை செலுத்துவதாகவும் மனம் என்பது கடிவாளமாகவும் உள்ளது. 5 பொறிகளும் குதிரைகளாக உள்ளன. இதனை புலன்களும் சொல்லுங்க, அதே நோடுறீங்களா? 5 பொறி புலன்களும் குதிரைகளாக உள்ளன. இதனை ஏறி செலுத்தும் ஆன்மா 5 குதிரைகளையும் அடக்கி போர் வீரனை போல் தன்னுடைய மெய்யறிவை அம்பை போல பரபிரமத்துடன் செலுத்த வேண்டும். உண்மையான ஞானிகள் ஆத்மாவிற்கு பரபிரமத்திற்கும் உள்ள ஒருமைப்பாட்டை நன்கு அறிவர். சமாதி என்பது இந்த ஒருமைப்பாட்டை அறிகின்ற முறையை தவிர வேறொன்றும் இல்லை. உடம்பு மறைந்ததும் ஆத்மா விடுதலை அடைந்து பரபிரமத்துடன் ஐக்கியமாகிறது. இங்கு சொல்லப்பட்ட நச்சிகேதாவின் கதை கதோபநிஷத்தில் இடம்பெற்ற ஒன்றாகும். வச்சிரவா என்பவன் ஒரு சாதாரண பிராமணன், அரசன் அல்ல. அவன் யாகம் செய்துவிட்டு பல பசுக்களை தானமாக கொடுப்பதற்கு தயாராக வைத்திருந்தான். ஆனால் அவற்றில் ஒரு பசு கூட பால் தர நிலையில் இல்லை. இனி சினை பிடித்து பால் கறக்கலாம் என்ற நிலை இல்லை. எல்லாம் கடந்து மரத்து போன பசுக்கள் அவை. பிராமணன் மகனாகிய நச்சிகேதா இத்தகைய மாடுகளை தானம் செய்வது பெருந்தவறு என்று எடுத்து சொல்லியும் அவன் தந்தை அதில் காதில் வாங்கி கொள்ளாமலே இந்த பயனற்ற பசுக்களை தானம் செய்ய முற்பட்டார். மனன் வந்து போன நச்சிகேதா இவற்றையெல்லாம் தானமாக கொடுக்கின்ற நீ என்னை யாருக்கு கொடுக்க போன்றாய் என்றான். பலமுறை கேட்டும் தந்தை விடை கூறவில்லை என்றாலும் நச்சிகேதா விடாமல் அதே கேள்வியை கேட்டு நச்சரித்த பொழுது கோபம் மிகுதி
கோபத்தியால் அவன் தந்தை உன்னை யமனுக்கு தரப்போகிறேன் என்றான். அதை ஏற்றுக்கொண்ட நச்சிகேதா யமனிடம் சென்று ஆத்மாவின் சொரூபத்தை திரும்ப விளக்கும் வருது என்னது முதல் வார்த்தை நான் இது ஆத்மாவின் சொரூபத்தை விளக்குமாறு கேட்கிறான். யமன் கூறிய விடைகளுக்கு ஜமகீதை என்ற பெயர் கதோபனிவசத்தில் எங்கும் தரப்படவில்லை. பல உபதேச கதைகள் கூட புராணங்களில் இவ்வாறு வடிவெடுத்தன என்பதற்கு இதற்கு உதாரணம். முற்றிட்டு அக்னி புராணம் முற்றிட்டு துப்ப இனி பவிஷ்ய புராணம். நாங்கள் இதை இன்னொரு நாளை படிப்போமா? ஓம் நம சிவாய. ஏனென்றால்